ஆந்திரால ஓங்கோல் அப்படின்ற இடத்துல அரெஸ்ட் பண்றாங்க. எங்களோட கார் நிக்கிது. டக்குன்னு வந்து ஒரு காரால இடிச்சோனையுமே கார் மேபி ஃபாஸ்டா வந்ததுனால அந்த இம்பாக்ட் இருந்ததா என்னன்னே தெரியல. திரும்பி பார்க்கும்போது யாருமே போலீஸ் ட்ரெஸ்ல இல்ல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்க. அதனால வந்து போலீஸ் வந்துதா ரவுடி இல்ல வேற யாருனாவது புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண வராங்களா அப்படின்னும் போதே கதவை திறந்து உள்ளே உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. சாரோட கையில ஹேண்ட் கஃப் போட்டாங்க. ஒரு கையில ஹேண்ட் கஃப் போட்டு இன்னொரு ஹேண்ட் கஃபை என் கையில போடணும்னு முயற்சி பண்றாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்க போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா விமன் போலீஸ் இல்ல. அதனால நான் என்ன பண்றேன்னா கதவை திறந்து இறங்க முயற்சி பண்றேன். அவங்க வந்து அப்படிலாம் இல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கஃப் போட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றேன் இல்ல சார் நான் எதுவும் பண்ண மாட்டேன். பிளஸ் வந்து உமன் போலீஸ் இல்லாதனால எனக்கு பயங்கர அழுக வந்துருச்சு. என்ன பண்ண போறாங்க, நான் இருப்பேன்னு எதிர்பார்க்கலையா இல்ல வந்து அதை பத்தின கவலை அவங்களுக்கு இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ வந்து ஹேண்ட் கஃப் போட வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் சாருக்கு ஹேண்ட் கஃப் போட்டிருந்தாங்க. ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் சரி நம்ம ஏதாவது விமன் போலீஸ் வேணும் இல்லை நான் இறங்குறேன் அது மாதிரி சொன்னால் சார் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே நான் வந்து அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை ஒபே பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்.